இப்போ வந்து மாமிசம் சாப்பிட்றாங்க. மாமிசம் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து யாருக்கு அந்த உண்மையிலே வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது தான், அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் கூட யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற அந்த கோழியையோ ஆட்டையோ உங்கள் கையால் உங்களால் கொல்ல முடியுமா? அப்படி உங்களால் கொல்ல முடியும்னா நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஆட்டுக்கறி, எனக்கு ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும், கோழிக்கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிக்கன், ஐ லவ் சிக்கன் அப்படின்றீங்க. 65 அப்படி இப்படின்னு என்ன சொல்லி சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி, ஓகே, சரி. உங்கள் கையில், ஆனால் நீங்கள் உங்களால் அந்த கோழியை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாதுல்ல. யாரோ இல்லை கொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம். என்னால் கோழியை கொல்ல முடியும் அப்படின்னா, கோழியை கொன்று என்னால் ஒரு கோழிக்கறி சமைக்க முடியும், சமைச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம். என்னாலலாம் முடியாதுப்பா. அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து கசாப்பு கடையில் போயிட்டு கோழியை வந்து கொன்று தருவாங்க, அதை நீங்கள் சமைச்சிப்பீங்க. ஆனால் உங்களால் நீங்கள் கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது? உங்களால் பரிதாபமாக இருக்குதா? அது வந்து பாவமாக இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா அப்பயே அதை சாப்பிட்றீங்க. அப்போது அப்படின்னா இப்போ வந்து யாரோ, நீங்கள் திருட மாட்டீங்க, ஆனால் யாராவது திருடி உங்கள் கையில் பணம் கொடுத்தா அதை வாங்கிப்பீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நான் திருடலாம் மாட்டேன்பா, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறீங்க. யாராவது திருடி வந்து, இந்தாங்க நான் அந்த வீட்டில் திருடினேன், 20,000 ரூபா இல்லை 2 லட்ச ரூபா பணம் திருடினேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா வாங்கிப்பீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அப்படி மாதிரி எங்கேயாவது எங்கேயாவது ஒரு வீட்டில் திருடிட்டு அந்த பணத்தை உங்கள் கையில் கொடுத்தா வாங்கிப்பீங்களா? நீங்கள் திருட மாட்டீங்க, யாராவது திருடி கொடுத்தா வாங்கிப்பீங்களா? அதே மாதிரி தான் இது வந்து கோழிக்கறிங்கிறதும் ஒரு கொலை தான். கோழி கசாப்பு கடைங்கிறது என்னென்னா கொலை தொழில், கொலை செய்கின்ற ஒரு தொழில். மாமிசம் வாங்குகிற தொழில் இல்லை, கொலை செய்கின்ற ஒரு தொழில். ஏன்னா எல்லாராலையும் கொலை செய்ய முடியாது, இந்த கோழியோ ஆட்டையோ கொலை செய்ய முடியாது. அதனால்தான் அவர் கொலை செய்து அந்த கறியை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் அது வந்து கசாப்பு கடை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கசாப்புன்னா அது ஒரு இந்தியா இருக்கலாம், அது என்ன ஒன்றுன்ட்டு போட்டோம். கறிக்கடைன்னு போடுறாங்க. கறிக்கடை கிடையாது, கொலை தொழில், கொலைக்கடை அப்படின்னு தான் சொல்லணும். கொலை தொழில், அந்த தொழிலுக்கு பேர் என்னென்னா கொலை தொழில். ஏன்னா எல்லாராலையும் உயிரோட கோழியை வாங்க முடியும், உயிரோட வந்து கோழியை வாங்க முடியும், ஆனால் கொலை செய்ய முடியாது. எல்லாராலையும் ஒரு ஆட்டை வாங்க முடியும், ஆனால் அறுக்கணும், தோலை உரிக்கணும், அதெல்லாம் விடுங்க. ஆனால் எல்லாராலையும் கொலை செய்ய முடியாது. அதனால் கொலை செய்வதற்குன்னு ஒரு ஆளை நம்ம வேலைக்கு வச்சுருக்கோம். எங்கேயோ அவர் வந்து மக்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிறார். மக்களுக்கு வந்து கொலை செய்ய முடியாது, ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு கோழியோ கொலை செய்ய முடியாது. அதனால் இவர் கொலை செய்து அந்த கறியை மக்களுக்கு கொடுக்குறார். இதுதான் வந்து, அதனால் அது வந்து ஒரு கொலை தொழில் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் மாமிசம் சாப்பிடுவதற்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்குன்னா நியாயமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து கொடூரமானது, ரொம்ப ஆபத்துகளும் அழிவுகளும் நிறைந்தது. அப்போ மனுஷங்க இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான உலகத்தை உருவாக்கிட்டாங்க. ஆபத்துகளை எதிர்கொண்டு தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. உருவாக்கி ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்கொண்டு உயிரை பணயமாக வச்சு தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே மனுஷங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ வந்து மனுஷங்க மற்ற உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நாம் நினைப்போம். நாம் நாசமாக போனால் அந்த உலகமும் நாசமாக போட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான சிந்தனையாக இருக்கிறது. இயல்பாக அந்த மன ஓட்டத்துக்கு அடிப்படையாக நாம் நல்லா இருக்க முடியுமா? அப்போ மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்போ நாம் வந்து நாமளே அழிவுகளை எதிர்கொண்டிருக்கோம். நமக்கே அப்போவான் இருக்குது, நமக்கே மரணம் எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆடு மாடுகள் கோழிகளை பற்றி நாம் ஏன் கவலைப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அது ஒரு காரணம். அப்புறம் இங்கே நம்ம உயிரை பணயமாக வச்சு வாழ வேண்டியது இருக்குது. நம்ம உயிருக்கு பயந்தோம்னா இங்கே தெருவில் இறங்கி நடக்கக்கூட முடியாது, ஒரு சாலையில் நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ ஆபத்துகள் இருக்குது. இங்கே போக்குவரத்து வாகனங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆபத்துகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கே உயிருக்கு ஆபத்து இல்லாத போது நாம் எப்போ அப்போ அந்த தைரியம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தைரியம், அதை நம்ம எதுக்கு கொடுக்குதுனாக்கா உயிரை பணயம் வைப்பதற்கான தைரியம். வந்தால் பார்த்துக்கலாம், நோயை பற்றி பயப்படக்கூடாது,
அந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு உயிரையே நம்ம அலட்சியப்படுத்துறது. அந்த மனநிலை எங்கே வரும் அப்படின்னா உணவில் இருந்து தான் வரும். ஏன்னா இந்த உணவு தானிய உணவுகள் மற்றும் மாமிச உணவு இதை சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு என்னன்னா உயிரை அலட்சியப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை வருகிறது. ஏன்னா இது நோய் வரும்னு தெரியும் நமக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் இது தெரியும்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் நோய் வந்திருக்கு, கண்டிப்பாக இதை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு நோய் வந்திருக்கும். மக்களில் வீட்டுக்கு வீடு நோய் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி உணவு அவங்களுக்கு ஏன் நோய் வருது, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியுது. இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நோய் வரும், அல்லது இந்த மாதிரி உணவு சாப்பிட்டனால தான் நோய் வருதோ இல்லையோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நோய் வரும் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த மாதிரி உயிரையும் உடல் ஆரோக்கியத்தையும் அலட்சியப்படுத்திக்கிட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. யாருக்கும் நோய் வராமல் இருப்பதற்கான வழி தெரியலை. ஏன்னா நோய் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நம்ம தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. தானிய உணவுகளையும் மாமிச உணவுகளையும் சாப்பிடலைன்னாக்கா நீங்கள் காய்கறி பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மென்மையானவராக மாறிவிடுவீர்கள். மென்மையானவராக மாறிவிட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு வாழ்வதற்கு தேவையான அந்த முரட்டுத்தனம், ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றல், ஒரு பலம், ஒரு மிருக பலம், அதெல்லாம் ஒரு இயந்திர பலம், அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. தானிய உணவு சாப்பிட்டா தான், மாமிச உணவு சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு மிருக பலம், மிருக பலம்னு கூட சொல்லணும். இயந்திர பலம், இயந்திரங்கிறது மிருகத்தை விட ஒரு அசாத்திய பலம், ஆற்றல், திறமை எல்லாமே அதிகரிக்கும். அதே நேரத்தில் நோய்களும் வரும். நோய்கள் என்பது பக்க விளைவுகள், அதை வரவிடாமல் தடுக்கவே முடியாது. நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது கண்டிப்பாக நோயும் வரும். 60-70 வயசில் சாவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. உடல் பருமனம் எல்லாமே உடம்பே செயலிழந்து போகும். உடல் உறுப்புகளே செயலிழந்து போகும். எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம ஒரு தியாகியாக இருக்கோம்? எதுக்கு? இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு நமது உயிரையும் உடல் ஆரோக்கியத்தையும் தியாகம் செஞ்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உப்பெல்லாம் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போது டெய்லி நம்ம உடம்புல உப்பு போயிட்டே இருக்குது, அது ஒரு கெமிக்கல் அப்படின்னா, அப்போ அதனால் இந்த உடலில் நோய்கள் வருது. உப்பு கலந்து தானிய உணவுகள், மாமிச உணவுலாம் சாப்பிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தையே நமக்கே உடம்பையும் நமது உடலையும் நமது உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையும் அலட்சியப்படுத்தி தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். மரணம் வந்தால் போது வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு போர்க்களத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். யுத்த காலத்தில் எப்போ வேணாலும் நமக்கு மரணம் வரும், சீக்கிரமாக செத்து போயிடும். ஒரு மரண பீதியோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆடு மாடு கோழி இழை பற்றிலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்கு இப்போல்லாம் நம்ம உறவினர்கள் செத்தா கூட அழுக வராது. அந்த அளவுக்கு ஒரு போர்க்களத்தில் ஒரு சாவு வந்தால் யாராவது கதறி ஆடுவாங்களா? அழமாட்டாங்க. போர்க்களத்தில் சண்டையிட்டு கொண்டு இருக்கிற எல்லாருமே சண்டையிட்டுருக்காங்க. அப்போது அதில் நம்மளில் ஒருத்தர் செத்து போகிறாருன்னா நமக்கு அழுகெல்லாம் வராது. ஏன்னா நமக்கே எப்போ வேணாலும் அந்த சாவு வரும். அதனால தான் நம்ம அந்த மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மனித மனம் என்பது குரூரமாக மாறிவிட்டது. அப்புறம் அசாத்திய பலம் தேவை. அதனால் இந்த தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் ஊக்க மருந்து. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அசாத்திய பலம், அளவுக்கு அதிகமான ஆற்றல், திறமை இதெல்லாம் தருவதற்கு தேவைப்படுகிற ஒரு ஊக்க மருந்து தான். சமைத்து விட்டாலே பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டா அது மருந்தாக மாறிவிடுகிறது. அது ஊக்க மருந்து. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தை தருகிற ஒரு ஊக்க மருந்து தான் இந்த சமையல் உணவு. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த தானிய உணவு, மாமிச உணவு எல்லாமே ஊக்க மருந்து. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு இயந்திர அறிவியல் உலகிற்கான ஒரு நியாயம் இருக்குது. அதனால தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது யார் சாப்பிட்ணும், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா, யாருக்கு நீங்கள் சாப்பிட்ற கோழியவோ ஆட்டையோ உங்கள் கையால் கொல்லுகிற சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா உங்களால் கொல்ல முடியுமா? இல்லை என்னால் கொல்ல முடியும் அப்படின்னா, என்னால் ஒரு மாட்டை கொல்ல முடியும்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடு, தப்பு இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உன்னால் ஒரு ஆட்டை கொல்ல முடியும் அப்படின்னா நீ ஆட்டுக்கறி சாப்பிடு. நீ ஒரு கோழியை கொல்ல முடியும் அப்படின்னா நீ கோழிக்கறி சாப்பிடு. ஒரு முயலை என்னால் கொல்ல முடியும்னா முயல் கறி சாப்பிடு. இல்லை என்னால் கொல்ல முடியாதுன்னா நீ சாப்பிடாது, அது உடம்புக்கு உடம்போட இணையாது, பொருந்தாது.
அது உனது உடலுக்கு பொருத்தமில்லாத உணவு அது. ஏன்னா நீ மென்மையானவராக மாறிவிட்டாய். உன்னால் ஒரு ஆட்டை கொல்ல முடியாதுன்னா நீ மென்மையானவராக மாறிவிட்டாய். அப்படி இருக்கும்போது நீ அந்த ஆட்டை சாப்பிடாத, அந்த ஆட்டுக்கறியை சாப்பிடாத. உன்னால் ஒரு கோழிக்கறியை கண்டிப்பாக என்னால் கொல்லவே முடியாது அப்படின்னா நீ மென்மையானவராக மாறிவிட்டாய். அதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். பழக்கம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. பயிற்சி செய்கிறதுக்காக உனக்கு பயிற்சி செய்வதற்காக சம்மதம் இருக்கா? இல்லை நான் பயிற்சி எடுத்துக்கிறேன், இல்லை எனக்கு பயிற்சி இல்லை, அதனால தான் என்னால் ஒரு ஆட்டையோ கோழியோ கொல்ல முடியாது. சரி, அப்போ நீ பயிற்சி எடுத்தியாவது நீ உன்னை நிரூபிப்பாயா? என்னால் ஒரு ஆட்டை கொல்ல முடியும், ஒரு கோழியை கொல்ல முடியும், என்ன நிரூபிப்பாயா? அப்படி தயாரா? அப்படின்னா சரி நான் பயிற்சி எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக பயிற்சி எடுக்க அனுமதி. பயிற்சியின் முடிவில் கண்டிப்பாக நீ ஒரு ஆட்டையோ கோழியோ நீ கொன்று காட்டணும். அப்போ தான் நீ அந்த கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ சாப்பிடுவதற்கு நீ தகுதியானவர். அப்போ தான் அந்த கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் உடம்போட போய் இணையும், பொருந்தும். இல்லைன்னா அது பயங்கர பக்க விளைவு ஏற்படுத்தும். அது உனது உடலுக்கு பொருத்தமில்லாத உணவு. அது உனது பேராசை. யாராவது நீ திருட மாட்டா, ஆனால் யாராவது திருடி கொடுத்தா திருடுவதற்கு உனக்கு சம்மதம் இல்லை, திருடுவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் யாராவது ஒருத்தர் திருடி கொடுத்தா நீ வாங்கிப்ப அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கறி சாப்பிட்றதுக்கும் ஒரு தகுதி இருக்குது, அதாவது இறைச்சி சாப்பிட்றதுக்கும் ஒரு தகுதி இருக்குது. அது என்ன தகுதினாக்கா, ஒரு மீன் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற கோழிக்கறியை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய கோழிக்கறியை நீங்களே உங்கள் கையால் கொல்ல முடியுமா? நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றீங்கன்னா ஒரு மாட்டை அவங்களால கழுத்தறுத்து கொலை செய்ய முடியுமா? அவ்வளோதான். தோலெல்லாம் உரிக்கணும் அப்படின்னு இல்லை, கொலை செய்ய முடியுமா? முடியும்னா நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்லாம், முடியாதுன்னா சாப்பிடாதீங்க. அதில் நியாயமும் இல்லை, நேர்மையும் இல்லை. அந்த சாப்பாடு உங்கள் உடம்பில் போய் கண்டிப்பாக பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும். பொருந்தாது அது, உங்கள் உடம்புக்கு அது பொருந்தாத உணவு அது. மூளைக்கு அது ஒரு ஒவ்வாமை. உங்களால் கொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்? கொலை செய்வது உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது என்று பொருள். அது ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது, அலர்ஜி அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை நீங்கள் செய்யக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ அதை செஞ்சுக்கோ, நீ அதை சாப்பிட்டுக்க. ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ நீ சாப்பிட்ரு. என்னால் கொலை செய்ய முடியும் ஒரு மாட்டை அப்படின்னா நீ சாப்பிடு, முடியாதுன்னா சாப்பிடாத. அதுதான் நேர்மை அப்படின்னு. அப்போ எதிர்காலத்தில் அதே மாதிரி விட்டுடலாமா? அவங்கவுங்க யாரெல்லாம் கொலை செய்ய முடியுமோ அவங்க எதிர்காலத்துனா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் ஆட்டை கொலை செய்ய முடியும்னா ஆட்டுக்கறி சாப்பிட்லாமா? மாட்டை கொலை செய்ய முடியும்னா அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்லாமா? அப்படின்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படி ஒரு மனநிலை வராது. அவங்க ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பார்கள் எதிர்காலத்தில். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க உயிரை பணயமாக வச்சு வாழ்வதில்லை, தினந்தோறும் ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்கொள்வதில்லை. அவங்க செய்கிற தொழில் விவசாயம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாலையில் மோட்டார் வாகனம் எதுவுமே கிடையாது, நடந்து போவாங்க, நடந்து வருவாங்க. அப்படி உப்புலாம் அவங்களுக்கு கிடைக்காது. முரட்டுத்தனமாக அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, மென்மையாக வேலை பார்ப்பாங்க. ஆடல் பாடல் காதல் அன்பு பாசம் இப்படி தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு உயிரை பணயமாக வச்சு வாழணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவும் அழிவுகளையும் மரணங்களையும் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு சாலையில் நடக்கிறோம் அப்படின்னாலே எப்போ வேணாலும் ஒரு மோட்டார் வாகனம் நம்ம மேலே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயந்துக்கிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பயத்தை காட்டுறதில்ல, வெளியில் காட்டுறதில்ல. இந்த மாதிரி அபாயங்கள்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அதனால் அவங்களுக்கு அது மாதிரி அவங்க உயிரை அலட்சியப்படுத்தவும் மாட்டாங்க, உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தவும் மாட்டாங்க. அவங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, மின்சாரம் கிடையாது, புஸ்தகம் கிடையாது, கணினி கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வேலை ஜாலியாக வாழ்கிறது, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நோய்களோடு இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடலில் நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன சாப்பிடக்கூடாது? உடலில் நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகள் எது? இந்த தானிய உணவுகள், அரிசி, கோதுமை, கேழ்வரகு, அப்புறம் மாமிச உணவு, மீன் உணவு, இந்த வகையில் அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உடலில் நோய்களை வரவழைக்கிற இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று
அவங்க வந்து மென்மையான ஒரு வாழ்க்கை. அவங்க வந்து உயிரை பணயமாக வச்சு எப்போ பார்த்தாலும் எப்போ அழிவு வருமோ, எப்போ ஆபத்து வருமோ, எப்போ மரணம் வருமோ அப்படின்னு நினச்சிலாம் அவங்க பயந்துக்கிட்டு இல்லை. அங்கே அந்த மாதிரி ஆபத்துகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் தன்னை போல தான் அந்த பிற உயிரினங்களும் அப்படிங்கிற தான் வந்து ஒரு பாதுகாப்பாக வாழ்வதால் தனக்கு கிடைக்கிற அந்த பாதுகாப்பை தன்னை சார்ந்து தன்னை நம்பி வாழ்கிற ஆடு, மாடு, கோழி இதுகளுக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தன்னை நம்பி வாழ்கிற ஆடு, மாட்டுக்கும் அந்த பாதுகாப்பை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமான காரணம் என்னென்னாக்கா, நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்ல, நம்முடைய மேலதிகாரி நம்மளை வேலை வாங்குறாருல, அது ஒரு அவமானம். யாரோ ஒருத்தர் நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் சொன்னால் நம்ம செய்யணும், அவருக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னா அது ஒரு அவமானம் தானே. இந்த அவமானங்கிறது இப்போ தான் ஏற்பட்டுச்சு. எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அதற்கு முன்பு இந்த மாதிரி தெரியாதவங்களாம் யாரையும் வேலை வாங்க முடியாது. நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்முடைய மேலதிகாரி, அவர் சொன்னால் நம்ம செய்யணும். நம்மளோட வயசு கம்மியாக கூட இருக்கும், அவர் சொன்னால் அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்யணும், இல்லைன்னா அவர் நம்மளை திட்டுவார். இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அடிப்பாங்க. வேலையில் வந்து கொத்தடிமைகளாக மக்கள் நடத்தப்பட்டாங்க. இந்த அவமானம் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம். அதாவது நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர், யாருன்னு தெரிஞ்சாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் நம்மளை திட்டி வேலை வாங்குறாரு, அவருக்கு பயந்துக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம்ல, அது வந்து ஒரு அவமானம். அதுக்கு தான் தொழிலில் வந்து நம்ம யாருக்கிடையும் வேலை பார்க்கக்கூடாது. அந்த அவமானத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது மனதை மென்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவமானம் ஏற்படும் போது நமக்கு கோபம் வரும், பழி உணர்ச்சி வரும், ஒரு கொலை வெறி வரும். அப்போது வந்து அந்த இதில் தான் வந்து நம்மளை ஒருத்தர் வேலை வாங்குறாரு, திட்டுறாரு அப்படிங்கும்போது தான் அவருக்கு பயப்பட வேண்டியிருக்கு. என்னடா இது மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் கிடைக்கின்ற ஆடம்பர சலுகைகளுக்காக, சௌகரியங்களுக்காக நம்ம இந்த மாதிரி அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நிரந்தரமாக அதை ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றாங்க, தானிய உணவுகளை சாப்பிட்றாங்க, நம்மளே நம்ம அழிச்சிக்கிறோம். ஒரு தற்கொலை, யாரோ ஒருத்தர் திட்டினார்னா, மேலதிகாரி திட்டினார், ரொம்ப வேலை வாங்குறாருன்னு சொல்லி தற்கொலை பண்ணிப்பாங்களே, அதே தான். அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நம்ம பண்ணலை, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய மேலதிகாரி திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது யாரோ 1-2 பேர் அங்கங்கே தற்கொலை பண்ணிப்பாங்க, ரொம்ப வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க, என்னை வந்து திட்டம் போட்டு கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிப்பாங்க. நம்ம பண்ணலாம், அவங்க பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதோட இதான் பற்றி நான் சொன்னல அவமானம். அப்படி இவ்வளோ அவமானத்தை சந்தித்து வாழும்போது தான் மனுஷங்களுக்கு கொலை வெறி வருது. அந்த கொலை வெறியை என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடுகள் மீது வெளிப்படுத்துகிறாங்க. ஆடு மாடுகளை, கோழிகளை கொலை செய்து அந்த கொலை உணர்ச்சியை வெளிப்படுத்தி ஒரு ஆறுதல் பெறுகிறார்கள், தனித்து கொள்கிறார்கள். வடிகால் உணர்ச்சி, மனித உடம்பில் ஏற்படுகிற இந்த அவமானங்களால் ஏற்படுகிற கொலை வெறியின் வடிகால்களாக இந்த ஆடு மாடுகளை கொலை செய்கிற அந்த உணர்ச்சி. மனுஷங்களை கொல்ல முடியாது, அது ஒரு ஆபத்தானது, மாட்டிப்போம், அதனால் ஆடு மாடுகளை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை வெறியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து மனித உயிர்கள் அதனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க யாருக்கிலேருந்தும் இந்த தொழிலில் வேலை பார்க்க மாட்டாங்க. 8 வயசுக்கு மேலே 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. 2 ஏக்கர் நிலம் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளை நிலம். அதில் அவங்க தனியாக உட்காந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள் இதெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. பால், மோர், தயிர், தேன் இதை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. யாரும் அவங்கள வேலை வாங்கலை, அதை இதை செய்யின்னு சொல்ல போகிறதில்ல. என்னடா முட்டாள் மாதிரி வேலை பார்க்குற, எருமை மாதிரி வேலை பார்க்குற, இவ்வளோ நேரமாக சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படின்னு யாரும் அவங்கள வேலை வாங்க மாட்டாங்க. அவங்க சுயமரியாதையோடு வேலை பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவமானம் இல்லை, அந்த வாழ்க்கையில் அவமானங்கள் இல்லை, உயிரை பணயமாக வச்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆபத்துகள் இல்லை, அழிவுகள் இல்லை. இதனால் அப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, எனக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அது கிடையாது. அவங்களுக்கு வேறு என்ன, அந்த குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு, அந்த காடுகளில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துக்கிட்டு அவங்களால எதை லட்சியமாக கொள்ள முடியும்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான். நாம் வந்து அவங்க வந்து குடிசையில் தான் வாழ்கிறாங்க, சரி, அவங்க அந்த மாதிரி காடுகளில் வாழ்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு நாம் வாழ்வதற்கு அவங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்க முடியும்? அவங்களுக்கு வந்து எது நம்பிக்கை கொடுக்க முடியும்? நம்ம காடுகளில் வாழ்ந்தாலும், நாம் குடிசைகளில் வாழ்ந்தாலும்
அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற நம்பிக்கை, அவர்களுக்கு எங்கிருந்து நம்பிக்கை கிடைக்குதுன்னா மகிழ்ச்சியாக வாழ்வது. அதிலிருந்து தான் அவர்களுக்கு குடிசையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான நம்பிக்கை எங்கேருந்து கிடைக்குது? மகிழ்ச்சியாக வாழ்வதிலிருந்து கிடைக்குது. மகிழ்ச்சியாக வாழணுன்னா அறிவு தேவை. முட்டாள்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மூட நம்பிக்கை நிறைந்தவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அறிவு தேவை, அன்பு, பாசம், சமத்துவம் தேவை, சுதந்திரம் தேவை. மூட நம்பிக்கை நிறைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட அடிமைப்படுத்துவாங்க. அடிமைகளை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீ சக மனுஷங்களை நீ உனக்கு சமமாக மதித்தாதான் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். அன்பு பாசங்கிறது அந்த சமத்துவத்தில் தான் இருக்குது. மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆண்கள் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்கள் மென்மையானவர்களாக மாற வேண்டும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெண்கள் மென்மையானவங்க அப்படின்னா அவங்களை விட மென்மையானவர்களாக ஆண் மாற வேண்டும். அப்போ தான் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்ட நீ சும்மா மாமிசம், ஆடு மாடெல்லாம் கழுத்து அறுத்து கரகரன்னா எடுத்து நீ நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பெண்களின் உணர்வை உன்னால் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? நீயே பயங்கர கொலகாரனாக இருக்கிற, சும்மா கழுத்து கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாமல் கழுத்து அறுத்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்ற அப்படின்னா உன்னால் பெண்களின் உணர்வுகளை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பெண்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பெண்களும் சாப்பிட்டாக்க ஒருவேளை பெண்களும் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் யார் உணர்ச்சிகளையும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் பெண்ணுன்னா யார்? ஒரு இயற்கையின் ஒரு உயிர் சக்தி. அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா ஒரு படைப்பு கடவுள் அப்படின்னா புரிஞ்சுக்கணுன்னாக்கா மென்மையான உணர்வு, பெண்களுடைய உணர்வு என்பது அவங்களுடைய உடலும் சரி, அந்த உடலில் உள்ள உணர்வுகளும் சரி மென்மையானது. அப்படி இருக்குமா அதை புரிஞ்சுக்கணுன்னா நீ ரொம்ப மென்மையானவராக இருக்க வேண்டும். அவர்களின் வலிகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் வலிகளை, கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நீ மாட்டுக்கறி சாப்பிட்ற, மாட்டோட கழுத்தை அறுத்து சாப்பிட்ற அப்படின்னா ஒரு மாட்டோட வலியை உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா, ஒரு ஆட்டோட கழுத்தை அறுத்து சாப்பிட்ற, கோழியை தலை திரியிற, உனக்கு தான் அப்போ எப்படி வலிகளை புரிந்து கொள்ள? ஒரு உயிர்களோட வலிகளை உன்னால் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அப்போ எப்படி நீ பெண்களின் வலிகளை புரிந்து கொள்வாய்? பெண்களின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வாய்? முடியாது. அதனால் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வழி. நீ பெண்களின் உணர்வுகளை நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன், ஆனால் நான் மகிழ்ச்சியாக வாழணுன்னா வாய்ப்பே கிடையாது. 1% கூட வாய்ப்பே கிடையாது. அதனால் நீ மென்மையானவராக இருக்க வேண்டும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். அந்த காடுகளில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசையில் வாழ்வதற்கு உனக்கு எங்கிருந்து நம்பிக்கை கிடைக்கும்? குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை, அங்கே உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. நீனே ட்ரெஸ்ஸை தயாரிச்சிக்கணும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அது எங்கேருந்து வருதுன்னா, நம்மலாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். குடிசையில் வாழ்ந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு வருது. அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழணுன்னா என்னது? அன்பு, பாசம் தான் மகிழ்ச்சி. அன்பு பாசம் இல்லாமல் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? அன்பு பாசங்கிறது எங்கேருந்து வருது? பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேருந்து தான். நீ பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளணும்னா மென்மையானவராக இருக்க வேண்டும். அப்போ மென்மையானவராக இல்லை என்றால் உன்னால் அன்பு பாசத்தை புரிஞ்சிக்க முடியாது, பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. நீ மென்மையானவராக இருக்க வேண்டும் என்றால் உன்னை போல உன்னை நம்பி உன்னை சார்ந்து வாழ்கிற ஆடு, மாடு, கோழி இதோட உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நம்பி தான் அது வாழுது. அதை நேசிக்க நீ பழக வேண்டும். அதன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் இந்த மனுஷங்க மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். உயிர்களை நேசிக்க கற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் ஒரு புலி அடிக்க வருது, ஒரு சிறுத்தையோ கரடியோ கொல்ல வருது அப்படின்னா அதை கொன்னுடு. ஏன்னா அதுவும் ஒன்றை புரிஞ்சிக்காது, நீயும் அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ அதை கொல்லக்கூடாது அப்படின்னா அது ஒன்றை கொன்றுடும். அப்படிப்பட்ட இது அதனால நமக்கு அதெல்லாம் ஒரு ஒரு அவசரகால ஒரு குணாதிசயம். அது அவசர காலத்துக்கு மட்டும்தான் நாம் அவசரத்துக்கு தந்தார் போன்று சில அபாயத்திற்கு தந்தார் போன்று நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு மிருகமாக மாறிவிட வேண்டும். அது நம்மை அழிக்க வருகிற ஒரு உயிரினத்தை நாம் தற்காப்புக்காக கொல்ல வேண்டும். ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை கொல்லும்போது அவனுக்கு நம்ம மரண தண்டனை கொடுக்கறது இல்லையா? அதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கமோ புலியோ நம்மளை கொல்ல வரும்போது நம்ம தற்பாதுகாப்புக்காக நம்ம அதை கொல்றது தானே நியாயம்? மனுஷங்களுக்கே அதான் நியாயம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்றான்னா அவனை ஜெயிலில் பிடிச்சி தூக்கு தண்டனை தானே போடுறோம்.
அதே மாதிரி தான். அதனால் அது இது போட்டு குழப்பிக்காமல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். அன்பு பாசம்தான் அவர்கள் வாழ்வதற்கு அர்த்தத்தை தருகிறது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் நோய்களை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அங்கெல்லாம் மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவமனை கிடையாது. அப்போ நீங்கள் கண்ட மனைக்கு ஏதானு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, மாமிசம் தானிய உணவு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நோய் வரும். நோயை குணப்படுத்துறதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. நோய்களையும் வலியோடு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். அதனால் முன்கூட்டியே நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். நோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது, பெரிய பேரறிஞர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நோய் வராமல் பார்த்துக்கணும். ஒன்றால் தான் நோயை குணப்படுத்துறதுக்கு உனக்கு திறன் இல்லை அப்படின்னா அப்போ ஏன் நோயை வரவழைச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தார்மீக கேள்வி, அந்த கேள்வியில் உள்ள நியாயம் அதுதான் அவர்கள் நோய்கள் வருவதற்கு முன்பே தன்னை இப்போ தற்காத்து கொள்வதற்காக கட்டுப்பாடாக வாழ்வார். உணவு கட்டுப்பாடு. நோய்களை வரவழைக்கிற உணவுகளை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பல்வேறு கோணங்களில் அங்குள்ள மக்கள் ஒரு மாமிசம் உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. மாமிச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. பிறகு அந்த மாதிரி தன்னை நம்பி வாழ்கிற ஒரு ஆடு மாடு அதெல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. ஒரு தன்னை நம்பி தான் வாழ்கிறோம். டெய்லி நீ உன் கையால் தான் சாப்பாடு போட்ட அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும். அப்புறம் அது உங்ககிட்ட விசுவாசமாக இருக்குது, உன்னை நம்புது அப்படின்னா ஒரு நாள் அதை நீ கொல்ற அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக நீ இருப்ப. அதில் மனுஷங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம நம்பிக்கையாக இருக்கணுங்கிறது இல்லை. நம்மை நம்பி வாழ்கிற, நம்மை சார்ந்து வாழ்கிற ஆடு மாடு கோழி இவைகளிடமும் நாம் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம மாமிசம் சாப்பிடணும் அப்படிங்கிறது யாருக்கு நியாயம் என்றால், அந்த மாதிரி மனித தன்மையே இல்லாமல் மனித மன குரூரமாக மாறிவிட்ட கொடூரமான மனப்பான்மை உடையவர்கள். என்னால் என் கையால் ஒரு ஆடு மாட்டை கொல்ல முடியும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வேணால் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு விட்டுறலாம். அப்படி உன்னால் கொல்ல முடியாதுன்னா நீ சாப்பிடாத. அதில் உனக்கு நேர்மையே கிடையாது. அது நேர்மை இல்லாத ஒரு செயல். அதான் உன்னால் சாப்பிடக்கூடாதுன்னா நீ மென்மையாகிட்ட, உங்ககிட்ட மனிதத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதில் நீ பெருமை கொள். அந்த மாமிசத்தை சாப்பிட ஆசைப்படாத. உன்னால் கொல்ல முடியாது, ஆனாலும் அந்த மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு நீ ஆசைப்படாத. ஏன்னா உனது தகுதி உயர்ந்து விட்டது, உனக்குள் இருக்கிற மனிதத்தன்மை அதிகரித்து விட்டது என்று பொருள். அதனால தான் உன் கையால் ஒரு ஆட்டு மாட்டை கொல்ல முடியல. அதனால் அந்த தகுதியை நீ வளர்த்துக்கொள், இன்னும் மேன்மைப்படுத்து, அதை நீ இன்னும் முழுமைப்படுத்து. ஏன்னா அது மாமிசம் சாப்பிட்றாங்களா அவங்கள எல்லாரும் விட நீ உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த மாமிசம் யார் சாப்பிட்ணும் எதுக்கு அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு தெளிவான மனப்பான்மையோடு சாப்பிடுங்க. அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களது தகுதி என்னன்னு தெரியாமல் உங்களையே நீங்கள் குறைச்சிக்காதீங்க.